Hi dear subscribers, welcome to Craft Tamil channel. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நியூ இயரை. நியூ இயர்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிராஃப்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து ஹாப்பி நியூ இயர்னு எழுதிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரஃப்பாக தான் நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் பண்ணல. இந்த எழுதுறதுல கூட அப்படியே சும்மா நான் எப்படி எனக்கு வருதோ அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்களுமே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அழகாக எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து எழுதிட்டு அதுக்கு மேலே இன்னொரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகே, டபுள் லேயராக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த கீழே ஆஃப் சர்க்கிள் போட்டோம்ல, அதை வந்து இன்னொரு ஆஃப் சர்க்கிள் அதுக்கு கீழே போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ வரைஞ்சதை அப்படியே நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி நான் பொறுமையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம 2021 அப்படின்னும் வேணும் நம்மளுக்கு. அது மட்டும் நம்ம தனியாக இன்னொரு கார்ட்போர்டில் இது மாதிரி வரைஞ்சி அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சின்னதாக நம்ம ரவுண்ட் ரோஸ் செய்வோம்ல, அந்த ரோஸ் கொஞ்சம் தேவைப்படும். அது கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது குள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு கொசுவத்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் இப்படி சுற்றி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளுக்குள்ளே சுற்றி விட்டுடுங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு கொசுவத்தி மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணலாம். அப்படியே சிம்பிளாக நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நான் கட் பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சுற்றிட்டு லாஸ்ட் எட்ஜில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக ஒரு ரோஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ் தேவைப்படும். எப்படியும் ஒரு 20 ரோஸ் கிட்ட தேவைப்படும்னு நினைக்கிறேன். 20 ரோஸ் கிட்ட செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அது அப்படியே இருக்கட்டும் ரோஸு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிளிட்டர் எடுத்துக்கலாம். கிளிட்டரில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கலர் வேணால் மிக்சிங்காக கொடுக்கலாம். அது வந்து ஒரே ஒரு கலர் கூட கொடுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 கலர் மிக்சிங்காக கொடுக்குறேன். அந்த ஹாப்பி அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு கலர், அப்புறம் நியூ அப்படின்றதுக்கு ஒரு கலர், அப்புறம் இயர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கலர். இந்த மாதிரி 3 கலர் நான் வந்து தனித்தனியாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒன்றுத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே கலர் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அது வந்துட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்தீங்கனாலும் அது நல்லா தான் இருக்கும். உங்களோட இஷ்டம் தான். அப்படி கிளிட்டரே எங்கிட்ட இல்லைனா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பெயிண்ட்டுமே இல்லைனா தெர்மாக்கோல் பீட்ஸ் இருக்கும்ல, சின்ன கலர் பீட்ஸு, அது ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சுன்னா அது பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷனல் இருக்குது. நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஐடியாவை மட்டும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே இன்னும் உங்களால் எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மெத்தடுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த ஹாப்பிக்கு வந்து அந்த கோல்டன் கலர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரியே க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் வந்துட்டு இந்த நியூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒட்டிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சும்மா அப்படியே ஃபெவிகால் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோவா கிளிட்டர் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகாது. அதுக்காக ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையும் வந்து அதை தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணும்போது கிளிட்டர் எல்லா இடத்துலையும் வந்து நல்லாவே ஒட்டிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன்றுத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி, இது என்ன கலர்? ஸ்கை ப்ளூ கலர். ஆமாம், ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஹாப்பி நியூ இயருக்கு ஃபுல்லாக கலராக நம்ம வந்துட்டு கிளிட்டர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இந்த ஹாப்பி நியூ இயர்க்கு கீழே ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ப்ளைனாக இருந்துச்சு. அதில் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி ரோஸ் செஞ்சு வச்சா நல்லாயிருக்கும்ட்டு நான் ரோஸ் செஞ்சு வைக்கிறேன். இதுக்குமே அந்த மாதிரி தான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது செய்யலாம். நான் வந்துட்டு ரோஸ் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் கலர் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டலாம். ஆர் வந்து கிஃப்ட் பேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒட்டலாம். இல்லைனா அந்த இடத்துல கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மல்டிபிள் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம் தான். சரியா? நான் வந்துட்டு மல்டிபிள் கலர்ஸில் ரோஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ் செஞ்சு அதுக்கு மேலே இப்படி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2021 இருக்குல்ல, அதுக்கும் நம்ம வந்து கலர் பண்ணணும். இதுக்கு வந்து நான் கோல்டன் மெட்டாலிக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கும்ல, அதை வந்து இதுக்கு மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் சாதாரண பெயிண்ட் கூட பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து மெட்டாலிக் கலர் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா உள்ளன் த்ரெட்டு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிக்கலாம். நிறைய ஐடியாஸ் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை அவங்க கூட சொல்லிவிட்டு அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன். இன்னுமே உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அதை கூட செஞ்சு பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் மாதிரியே இருக்கும், அந்த சில்வர் கலர் லேஸ் மாதிரி. அதை வந்துட்டு அந்த 2021 ஒட்ட போகிறோம். அதை யூஸ் பண்ணி அதை ஒட்ட போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டுக்கு பேக் சைடில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து ஒட்டுறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இது இல்லைன்னா
பண்ணிக்கலாம். உள்ளன் த்ரெட்டை வந்து அப்படியே சும்மா கட்டி விடலாம். அது வந்து டிசைனாக ஏதாச்சும் நீங்கள் கயிறு மாதிரி வந்து லேஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஒட்டிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். அப்படி இல்லைனா சாட்டன் ரிப்பன் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இன்னுமே இதை எவ்வளோ டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி முடிச்சிட்டேன். கிளிட்டரு, அப்புறம் பேப்பர், அப்புறம் வந்துட்டு கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபோம் ஷீட்டில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோம் ஷீட்டில் ட்ரை பண்ணும்போது இனிமேல் உங்களுக்கு நிறைய தனித்தனியாக கிளிட்டர்லாம் தேவைப்படாது. ஃபோம் ஷீட்லேயே வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நியூ இயர்க்கு ஒரு ஸ்பெஷல் கிராஃப்ட் போடுறேன்னு சொல்லிட்டு. அதனால் இது ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லா பேக்ரவுண்டுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து பின்னாடி டபுள் சைஸ் ஸ்டிக்கர் டேப் போட்டு இந்த மாதிரி வாலில் ஒட்டி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு நம்ம சேனலில் கிவ்அவே போட்டிருந்தோம். அது வந்து ஜனவரி 1 வரையும், அதாவது இன்றைக்கி வரையும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் கிவ்அவே வின்னர்ஸோடைய ரிசல்ட் சொல்கிறது தான். அது கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமே சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.